Hello everyone, this is Sneha, Assistant Professor in Department of Psychology, SFR College. Today we are talking about memory. Like memory அப்படின்ற ஒரு வேர்ட் வரப்போ வந்து நம்மளுக்கு டக்குன்னு என்ன ஸ்ட்ரைக் ஆகும்? மேபி இட்ஸ் ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர் அண்ட் பிரெயின். இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஓகே திஸ் இஸ் த வேர்ட் related with memory அப்படின்ற மாதிரி கன்க்ளூட் ஆகும். In world of psychology, it's entirely different. First, we'll see the definition. Memory plays an important role in our learning and psychological growth. Through memory of our past experience, we handle situations. It helps us in our relearning, problem solving and thinking. It's an introduction come definition மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து லேர்னிங் அண்ட் சைக்கலாஜிக்கல் க்ரோத். இப்போ நம்ம குழந்தையா பிறக்கும் போதுலேருந்தே மீன்ஸ் இந்த கன்செப்ஷன் பீரியடில் இருந்து நம்மளுக்கு மெமரி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம கூட வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும் த்ரூ பயாலஜிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல். இன் அவர் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் த வே வி ஹேண்ட்லிங் அவர் சிச்சுவேஷன்ஸ் அண்ட் help us in our relearning and problem solving and thinking and decision making. இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு எல்லாமே நம்ம மெமரி தான் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணும். In world of psychology they gave a definition. It's a ability or a power of our mind to store the past experience of learning and utilizing them at a later stage is known as a memory. மெமரின்ற ஒரு விஷயம் mostly it's related to the past then a present or a future. Future is a assumptions. present அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்படின்னா அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறது தான் நம்ம ப்ரெசென்ட்டாக பண்ணுற விஷயமா இருக்கும். மெமரி அப்படின்றது மோஸ்ட் ஆஃப் த டைம் இட்ஸ் ரிலேட்டட் வித் த பாஸ்ட். மெமரி கன்சிஸ்ட் இன் ரிமெம்பரிங் வாட் ஹாஸ் ப்ரீவியஸ்லி பீன் லேர்ன்ட். மீன்ஸ் கண்டிஷனிங் மாதிரி ஒரு ப்ராசஸ் வர்றப்போ வந்து கிளாசிக்கல் கண்டிஷனிங் ஆர் ஆப்ரண்ட் கண்டிஷனிங் இந்த மாதிரி ப்ராசஸில் வரும்போது மோஸ்ட்லி இன்வால்வ்டு வித் மோஸ்ட்லி இல்லை all the time involved with the memory அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லைக் நம்ம ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ் அன்கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ் இந்த மாதிரி விஷயத்துக்கு மெமரி தான் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. லைக் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஷினாக பார்க்குறோம் அப்படின்னா மெமரி இல்லைனா நம்ம லைஃப் என்ன ஆகும்? இப்போது லைக் மெமரி ஒன் டே மட்டும்தான் நம்மளோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்குது நம்ம பிரெயினில் அப்படின்னா நம்ம லைஃப் எந்த மாதிரி இருந்திருக்கும்? மார்னிங் நம்ம சாப்பிட்ட விஷயம் இல்லை இன்றைக்கி நடந்த விஷயம் நாளைக்கு நம்மளுக்கு ஞாபகம் இல்லாமல் போகிறப்போ நம்மளோட லேர்ன்டு பிஹேவியர்னு ஒரு விஷயமே இருந்திருக்காது. சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயமே நம்மளுக்கு வந்து தெரியாமல் போயிருந்திருக்கும். லைக் ஈவன் மெமரி ஹியூமன்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, என்டையர் எல்லா ஸ்பீஷீஸ்க்குமே வந்து மெமரின்ற ஒரு விஷயம் இருக்கும். மோஸ்ட்லி ஹியூமன் அளவுக்கு கெப்பாசிட்டி அதிகமாக இருக்க ஒரு ஸ்பீஷீஸ் என்னன்னு பார்த்தோம்னா சிம்பான்சி வந்து சொல்லலாம். இட்ஸ் ரிலேட்டட் வித் ஹியூமன் அப்படின்றதுனால நம்மளோட பிரெயின் கெப்பாசிட்டி மாதிரியே மங்கீஸ்க்கும் சிம்பான்சிக்கும் வந்து மெமரி கெப்பாசிட்டி வந்து நிறையா இருக்கும். அண்ட் திஸ் இஸ் த classification of memory. Human memory classified into three things. First one is sensory register or a sensory memory. The second one is short term memory. Third one is long term memory. Sensory memory is related with the senses and we have a 5 senses and the senses oda relate ஆகி இருக்கதா sensory memory or a sensory register. Second one is short term memory. According multi-store model of memory, Atkinson and Sheriffoட மெமரி படி மொத்தம் 3 மெமரி வந்து சொல்கிறாங்க. சென்சரி இதுதான் ஃபர்ஸ்ட் மெமரி மாடல் அப்படின்ற ஒரு விஷயத்த மெமரி ரிலேட்டட் ஒரு தியரியாக வந்து இந்த 2 தியரிஸ்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சென்சரி மெமரி, செகண்ட் ஒன் இஸ் ஷார்ட் டர்ம் மெமரி, தேர்ட் ஒன் இஸ் லாங் டர்ம் மெமரி அப்படின்னு வந்து இந்த 3 கிளாசிஃபிகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே ஸ்டார்ட் பண்ணது இந்த 2 பர்சன் தான். எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு நம்ம சென்சஸ் மூலமாக ஒரு மெமரி வருது, அது சென்சரி ரிஜிஸ்ட்ராரில் போய் ரிஜிஸ்டர் ஆகுது. லைக் வி ஹாவ் அ அட்டனன்ஸ் ரெஜிஸ்டரோ இல்லை சம்திங் வி ஹாவ் அ நோட்ஸ் மாதிரி ஒரு ரெஜிஸ்டராக வந்து போகும். அதில் இருந்து சென்சரி மெமரிக்கு அது கன்வெர்ட் ஆகும். தென் அதோட அட்டென்ஷன் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறப்போ ஒரு இடத்துல அது ஷார்ட் டர்ம் மெமரிக்கு வந்து போகும். ஷார்ட் டர்ம் மெமரியில் இருந்து நம்ம ரீகால் பண்ணி எடுத்துக்கலாம். ஆஃப்டர் தட் அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்குது இல்லை ரொம்ப மெமரபிளான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னா அது நல்லா ரிகர்ஸ் பண்ணப்பட்டு லாங் டர்ம் மெமரிக்கு போகும். அடுத்து அந்த இன்ஃபர்மேஷன் இஃப் இன்கேஸ் நம்மளுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும், லைக் நம்ம படித்த டேபிள்ஸாக இருக்கட்டும் ஆல்ஃபபெட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்ம நல்லா ரிகர்ஸ் பண்ணி அகெயின் அண்ட் அகெயின் ரிகர்ஸ் பண்ணி நம்மளோட லாங் டர்ம் மெமரியில் வச்சுருந்துருப்போம். நம்மளுக்கு எப்போல்லாம் அது தேவைப்படுதோ லாங் டர்ம் மெமரியிலேருந்து ரிட்ரைவ் பண்ணி ஷார்ட் டர்ம் மெமரிக்கும் இப்போ கரண்ட்டில் நம்மளோட ஒர்க்கிங் மெமரிக்கும் வந்து நம்ம எடுத்துகிட்டு வர்றது தான் இந்த மெமரியோட ஹோல் ப்ராசஸ்ன்னு அட்கின்சன் அண்ட் ஷெரீஃப் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் லாங் டர்ம் மெமரியில் இன்னும் 2 கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸ்பிளிசிட் மெமரி, செகண்ட் வந்து இம்ப்ளிசிட் மெமரி. அதுக்கு கீழேயும் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. டெக்ளரேட்டிவ் மெமரி அண்ட் ப்ரொசீஜரல் மெமரி, அப்புறம் எபிசோடிக் மெமரி, செமாட்டிக் மெமரின்னு சொல்லி லாங் டர்ம் மெமரிக்கு கீழே ஒவ்வொரு ஈவெண்ட் பேஸ் பண்ணியோ இல்லை வந்து ஒவ்வொரு
டிசிஷன் மேக்கிங் பேஸ் பண்ணியோ வந்து இல்லை ஒவ்வொரு எபிசோட்ஸ் பேஸ் பண்ணியோ வந்து மெமரிஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சென்சரி மெமரி. சென்சரி மெமரி ஆர் அ சென்சரி ரெஜிஸ்டர் இஸ் அ ப்ரீஃப் கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் யுவர் சென்சஸ். லைக் ஐ செட் பிஃபோர், நம்மளோட சென்ஸ் மூலமாக கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணி வைக்கிறது தான் இந்த சென்சரி மெமரியோட வேலை. Your sensory memory gathers information at a highest resolution. It's taking a quick detailed picture of your environment. Like if உங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு பர்சன் உங்ககிட்ட வந்து ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, இல்லை வந்து உங்களை வந்து டச் பண்ணுறாங்க, இல்லை உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து சாப்பிட கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த டேயில் இல்லை இந்த ஃபுட்டை வந்து இந்த பர்சன் கொடுத்து நான் சாப்பிட்ருக்கேன் அப்படின்றது சாப்பிட்றன்ற ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு வந்து இருக்க ஒரு கீ பாயிண்ட் மாதிரி. அந்த கீ பாயிண்ட் மூலமாக அந்த டேஸ்ட்டையும் அந்த ஸ்மெல்லையும் அந்த பிளேஸையும் நம்ம ஞாபகம் வச்சுருக்கிறதுக்கு இருக்கிறது தான் சென்சரி மெமரியோட இம்பார்ட்டன்ட் ரோல்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இட் சென்ஸ் த இன்ஃபர்மேஷன் டு யர் ஷார்ட் டர்ம் மெமரி. சென்சரி மெமரியில் இருக்க ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து சென்சரி மெமரி வந்து ஷார்ட் டர்ம் மெமரிக்கு வந்து அனுப்பிச்சு வைக்கும். இஃப் இன்கேஸ் இதை வந்து நம்ம ஒழுங்காக ரெகுலேட் பண்ணாமையோ இல்லை கரெக்டாக ரிகர்ஸ் பண்ணாமையோ இருந்தோம் அப்படின்னா இது வந்து லாங் டர்ம் மெமரிக்கு போகாமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. லைக் யூ கான்ட் ரெகுலேட் ஹவு லாங் தீஸ் மெமரிஸ் லாஸ்ட், பட் தே யூஸ்வலி ஒன் ஸ்டே கப்புள் ஆஃப் செகண்ட்ஸ் தான் வந்து இருக்கும். இதோட கெப்பாசிட்டி தான் அதிகமே தவிர இதோட டியூரேஷன் பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அண்ட் ஒரு சின்ன நியூசன்ஸ் நம்மளை சுற்றி நடக்குதுன்னா கூட அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை அதை நம்மளோட இன்ஸ்டிங்க்டோ இல்லை நம்மளோட ப்ரிடிக்டபிலிட்டியோ வர்றதுக்கு ரீசனாக இருக்குது இந்த சென்சரி மெமரி தான். லைக் வி ஹேட் அ ஆக்சிடென்ட் பிஃபோர், அந்த ஆக்சிடென்ட் மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷனோ இல்லை இந்த பைக்கில் போகிறப்ப வந்து இந்த சைடில் திருப்பினா நம்மளுக்கு வந்து ஒரு வேலை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்ற நம்ம ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக அந்த சுச்சுவேஷனை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கும் இல்லை கரெக்டாக டேக்கிள் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கும் வந்து யூஸ் பண்ணுறது இந்த சென்சரி மெமரி தான் ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகும். அண்ட் ஹவு டஸ் அ சென்சரி மெமரி ஒர்க்ஸ்? ஃபர்ஸ்ட் வி எக்ஸ்பீரியன்ஸஸ் சென்ஸ், தென் த ஏரியா ஆஃப் பிரெயின், அதாவது சென்சரி கார்டெக்ஸ் அப்படின்ற நம்ம பிரெயினில் இருக்க ஒரு ஏரியா வந்து இதை ப்ரீஃபாக நம்மளுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணும். லைக் we had experience on this, ஸோ இதை வந்து நம்ம நல்லா ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சென்சரி கார்டெக்ஸ் வந்து ஒன்ஸ் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் வந்து ரொம்ப குயிக்காக ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் வந்து நடந்து நம்மளோட சென்சரி மெமரி வந்து ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளோட அட்டென்ஷன் ஃபுல்லாக நம்ம எங்கே இருந்தாலும் நம்மளோட அட்டென்ஷன் ஃபுல்லாக அதில் ஃபோக்கஸ் ஆகி ஒவ்வொரு பீஸையும் கேதர் பண்ணி இது இப்படி இப்படி போகிறதுக்கான சான்சஸ் இருக்கான்னு நம்மளோட ப்ரிடிக்ட் பண்ணதுக்கு இந்த சென்சரி மெமரி வந்து நிறையா ஹெல்ப் பண்ணும். அந்த பீசஸ் கிடைக்கிறது ஷார்ட் டர்ம் மெமரிக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அந்த கெப்பாசிட்டி ஆஃப் த சென்சரி மெமரி லைக் நம்ம முன்னாடியே சொல்ல மாதிரி லார்ஜ் கெப்பாசிட்டி இருக்கும். மல்டிபிள் சென்சஸ் யூஸ் பண்ணி சொல்லலாம். லைக் நம்மளுக்கு வந்து மொத்தம் 5 சென்சஸ் இருக்குது. பார்ட் ஆஃப் த பிரெயின் இன்வால்வ் இன் சென்சரி மெமரின்னு பார்த்தோன்னா 5 சென்சஸ். ஃபர்ஸ்ட் வந்து எக்கோயிக் மெமரி, ஆடிட்டரி கார்டெக்ஸ் அப்படின்ற டெம்பரல் லோப் வந்து இது கூட இன்வால்வாக இருக்கிறதுனால நம்ம கேட்குற விஷயங்கள் நம்ம சென்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சத்தமாக இருக்கட்டும் இல்லை நம்ம கேட்குற விஷயமா இருக்கட்டும், இவங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வைக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து எக்கோயிக் மெமரி மூலமாக வந்து நம்மளுக்கு கன்வே ஆகிறது. அடுத்து ஹெப்பாட்டிக் மெமரி அப்படின்னு பார்த்தோன்னா சொமோட்டோ சென்சரி. சொமோட்டோ அப்படின்றது வந்து நம்மளோட பாடி, சொமோட்டா அப்படின்ற சோமா அப்படின்னு சொல்கிறது நம்மளோட பாடி. நம்ம பாடி மூலமாக நம்ம சென்ஸ் பண்ணுற எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம சொமோட்டோ மெமரி வந்து ஹெப்பாட்டிக் மெமரி வந்து நம்மளை வந்து பார்த்துக்கும். அடுத்து இதுக்கு இன்வால்வ்டாக இருக்க பிரெயின் பார்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பரீட்டல் லோப். அடுத்து கெஸ்டேட்டரி மெமரி, பிரைமரி கெஸ்டேட்டரி கார்டெக்ஸ் அப்படின்ற பார்ட் வந்து இதுக்கு வந்து நம்மளுக்கு நம்மளோட ஃப்ரண்டல் லோபும் இந்த கார்டெக்ஸ்டும் இன்வால்வ் ஆகி நம்ம என்னென்ன கெஸ்டர்ஸ் பண்ணுறோம் லைக் பாடி லாங்குவேஜஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதோ இல்லை முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து நம்மளுக்கு காட்டுறதோ வந்து இந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் தான் வந்து இருக்கும். அடுத்து ஐகானிக் மெமரி, இது எல்லாரும் டே டு டே லைஃப்பில் லைக் மினிட் பை மினிட்டாக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். பிரைமரி விஷுவல் கார்டெக்ஸ் அந்த பிரெயின் பார்ட் தான் வந்து இன்வால்வாக இருக்குது வித் ஆக்சிபிட்டல் லோப். ஆக்சிபிட்டல் லோப் இன்வால்வ்ஸ் வித் விஷுவல். ஸோ என்ன பார்க்குறோம் அதை எப்படி நம்ம சென்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஐகானிக் மெமரியில் இருக்கும். அடுத்து ஆல்ஃபாக்டரி மெமரி, ஆல்ஃபாக்டரி பல்ப் லைக் நம்ம பாட்டம் ஆஃப் த பிரெயினில் வந்து இருக்கும். நம்மளோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்ற சொல்கிறது வந்து இந்த ஆல்ஃபாக்டரி மெமரி வந்து நம்மளுக்கு எடுத்துகிட்டு போகும். The second classification is short-term memory. Definition பார்த்தோம்னா short-term memory temporarily holds and process information for 15 to 30 seconds. மோஸ்ட்லி இட்ஸ் 18 seconds தான் வந்து ஒரு ஷார்ட் டர்ம் மெமரி நம்மளுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு மில்லர் சொன்ன ஃபார்முலா படி பார்த்தோம்னா 7 ± 2. ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து ஒரு 7 தான் ஐகானிக் நம்பர். ஒன்று 5 ஐட்டம்ஸ் ஞாபகம் இருக்கலாம் இல்லை 9 ஐட்டம்ஸ் ஞாபகம் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கால் 7 ஐட்டம்ஸ் வரைக்கும் நம்ம விஷுவல் மெமரி மூலமாக எடுத்துகிட்டு போய் அதை ஞாபகம் வச்சு நம்மளால் ரிட்ரை பண்ணி எடுக்க முடியும் அப்படின்றதான் மில்லர் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா 7 ± ஐட்டம்ஸ் வந்து
நம்மளால் வந்து ரிட்ரைவ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நிமோனிக் டெக்னிக்ஸ் மூலமாக வச்சு, அதாவது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வச்சு இந்த ஐட்டம்ஸ் வந்து இதுக்கு ரிலேட்டடா லைக் இப்போது ஃபுட்டுன்னு ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஸ்நாக்ஸ்ன்னு தனியாக, இல்லை வந்து அப்பிடைசர்ஸ்னு தனியாக, டெசர்ட்ஸ்னு தனியாக, அந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணி நம்மளால் இந்த 7 ± 2 ஐட்டம்ஸ் வந்து பண்ண முடியும் அப்படின்னு ஷார்ட் டைம் மெமரிக்கு வந்து நம்ம போய் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது லாங் லாஸ்டிங்காக 15 to 13 செகண்ட்ஸ் வந்து இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டயலிங் அ ஃபோன் நம்பர். இப்போ பர் பர்சன் வந்து ஒரு நம்பர் சொல்கிறாங்கன்னா மோஸ்ட்லி ஒரு ஹியூமன் பீயிங்கால் 10 நம்பரையும் ஞாபகம் வச்சுக்க முடியுமான்றது த எக்ஸப்ஷனல் ஒன். ஆனால் 5 to 7 நம்பர்ஸ் நம்மளால் அவங்க சொல்கிறப்போ ஞாபகம் வச்சுக்கிட்டு டயல் பண்ணுறதோ இல்லை ட்ரை பண்ணுறதோ நம்மளால் வந்து பண்ண முடியும். அடுத்து ஒரு ஷார்ட் டேர்மாக இல்லை ரொம்ப குட்டியாக இருக்க ஒரு ஷாப்பிங் லிஸ்ட்டை வந்து நம்ம ரிமெம்பர் பண்ணுறது. குட்டி வயசில் வந்து ஒரு 5 பொருள் சொல்லி விட்றாங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக அதை ரிகாஸ் பண்ணிக்கிட்டே போய் அந்த ஷாப் வர்ற வரைக்கும் போய் ரிகாஸ் பண்ணி 5 ஐட்டம் வரைக்கும் நம்மளால் வந்து வாங்கிட்டு வர முடியும் அப்படின்றது இந்த ஷார்ட் டேர்ம் மெமரியோட கெப்பாசிட்டி. அடுத்து சங்கிங். இட்ஸ் அ ப்ராசஸ். Chunking is a powerful memory technique that involves grouped related information into chunks that you can recall rather than relying on individual pieces of information. It's nothing but இப்போ கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸில் RAM, ROM அந்த மாதிரி நிறையா மெமரி ரிலேட்டட் டேர்ம்ஸ் இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம பிசியில் போயிட்டு மேலே சர்ச் பாரில் இப்போ சம்திங் வந்து ஐ நீட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி போட்டேன்னா என்னோட கம்ப்யூட்டர் கொஸ்டின்னு எங்கெல்லாம் வேர்டு இருக்கோ அது எல்லாத்தையும் எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுக்கும். இது எப்படி பண்ணும் அப்படின்னா, அது சங்கிங் ப்ராசஸில் அந்த கொஸ்டின்ற வார்த்தை எங்கெல்லாம் இருக்கோ அந்த ஐட்டம் ரிலேட்டடான இருக்கலாம், ஒரு 5 இருந்து 9 ஐட்டம்ஸ்குள்ளே அது எல்லாத்தையும் ஒரு இன்ஃபர்மேஷனாக கேதர் பண்ணி லைக் பேக்கெட் மாதிரி வச்சுருக்கும். அது நான் கேட்குறப்போ இந்த கொஸ்டின்ஸ்னு தனித்தனி ஃபோல்டரில் இங்கெங்கெல்லாம் இருக்குது, இந்த ஃபோல்டருக்குள்ளே கொஸ்டின்ஸ்னு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். அதே மாதிரி நம்ம ஹியூமன் பிரெயின் வந்து ஒரு 5 to 7 ஐட்டம்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸை சங்கிங் ப்ராசஸ் மூலமாக ரிலேட் பண்ணி வச்சுக்கும். ஒன்ஸ் நம்ம ஏதாவது ஒன்று தேடுறப்போ, ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தேடுறப்போ அந்த மொத்த சங்கே நம்மக்கிட்ட வந்து கொடுக்கும். இந்த இன்ஃபர்மேஷனுக்கும் இதுக்கும் வந்து ரிலேட்டட் இருக்குது, ஸோ இதையும் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம பிரெயின் வந்து நம்மளோட ஷார்ட் டேர்ம் மெமரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். இந்த சங்கிங் ப்ராசஸ் நல்லா ரிகர்ஸ் பண்ண அது ஷார்ட் டேர்ம் மெமரியில் இருந்து லாங் டேர்ம் மெமரிக்கு போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். இதோட டெஃபினிஷன் பார்த்தோன்னா, சங்கிங் இஸ் அ மெத்தட் ஆஃப் மெமரி ரிட்டென்ஷன் தட் ஹெல்ப்ஸ் யூ ரிமெம்பர் லார்ஜர் வால்யூம்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பை சங்கிங் தம் இன்டூ குரூப்ஸ். ஒவ்வொரு குரூப்பாக பிரிக்கிறப்போ நம்மளால் மெமரி ரிட்ரைவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பிரெயினே ஆட்டோமேட்டிக்காக சங்கிங் ப்ராசஸில் வந்து இருக்கும். இதோட எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா, வேர்ட்ஸ், செஸ்ஸோட பொசிஷன்ஸ், பேங்க் அக்கௌண்ட் நம்பர்ஸ், நேம்ஸ், லொக்கேஷன்ஸ், மியூசிக் தியரி, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், லாங் ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் லைக் ஃபோன் நம்பர் அந்த மாதிரி இருக்கிறப்போ ஃபஸ்ட்டு ஒரு 3 நம்பர்ஸ் இல்லை ஃபஸ்ட் 5 நம்பர்ஸ் இல்லைனா வந்து ஒரு 7 நம்பர்ஸ் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி வச்சு நம்மளுக்கு ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த சங்கிங் ப்ராசஸ் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட முக்கியமான கீ என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை பிக் பண்ணி அது எல்லாத்தையும் கேதர் பண்ணுறது தான் சங்கிங் ப்ராசஸோட இது. அடுத்து லாங் டேர்ம் மெமரி. லாங் டேர்ம் மெமரி கன்சிஸ்ட் ஆஃப் மெமரி தட் பிரெயின் ஹேஸ் ஸ்டோர்ட் over an extended period of time. These memories can be from an hour or from decade earlier. Long term memory ஓட ஒரு ஹியூமன் பிரெயினோட லைக் ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் அப்படின்னு என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மைன்யூட்டான ஒரு விஷயமா இருக்குது, இல்லை ஒரு செகண்ட் மட்டுமே ப்ரெஷர் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்மளுக்கு டெக்கேட் ஃபுல்லாக ஞாபகம் இருந்து அதை திரும்ப நம்ம செரிஷ் பண்ணுறதுலாம் வந்து ஹியூமன் பிரெயினால் மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹெல்ப் பண்ணுறது நம்மளோட லாங் டேர்ம் மெமரி தான். ஒரு சின்ன விஷயம் ஆனால் 10 வருஷம் கேட்டால் கூட, 10 வருஷம் கழித்து கேட்டால் கூட இன்றைக்கி இந்த விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஞாபகம் இருக்கிறதுக்கான ரீசன் இந்த லாங் டேர்ம் மெமரி அந்த மொமெண்ட்டை நல்லா செரிஷ் பண்ணி ரிகர்ஸ் பண்ணி உள்ளே வச்சுருக்கிறதுனால. Whether it's a happy moment or a sad moment or it's related to PTSD also. ஒரு சேடான ஒரு மொமெண்ட் இல்லை ஒரு ட்ரமாட்டிக்கான ஒரு மொமெண்ட்டாக இருக்கட்டும், அது நம்மளோட லாங் டேர்ம் மெமரிக்கு போயிடுச்சுன்னா அதிலிருந்து நம்ம வெளியே வரவே முடியாது. அந்த மெமரி எப்பயுமே உள்ளே அப்படியே இருக்கும். நம்ம எப்போல்லாம் அந்த மாதிரி ஒரு சேடான ஃபீல் வருதோ அந்த டைம்லலாம் வந்து அந்த மெமரி ஆக்டிவேட் ஆகிடும். Long-term memory can hold an unlimited amount of information for an indefinite period of time. Short-term memories can become a long-term memories in a region of brain called the hippocampus. இப்போ ஒரு ஆக்ஷன் நடக்குது, அது டக்குன்னு ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணி வச்சுக்கிறது, ஷார்ட் டேர்ம் மெமரியாக கன்வெர்ட் பண்ணுற வரைக்கும் ரிசீவ் பண்ணி வச்சுக்கிறது வந்து ஹிப்போகேம்பஸ் தான். ஸோ ஹிப்போகேம்பஸில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து நல்லா ரிகர்ஸ் பண்ணப்பட்டு அதை வந்து லாங் டேர்ம் மெமரிக்காக கன்வெர்ட் பண்ணுறதோ நம்மளோட ஹிப்போகேம்பஸ் தான். இந்த லாங் டேர்ம் மெமரி 2 டைப் இருக்குது, ப்ரொசீஜரல் அண்ட் டெக்ளரேட்டிவ்.
இந்த ப்ரொசீஜரல் அப்படின்றது procedural related long term memories or information related to activates learned through practice and repetition such as driving a car இருக்கட்டும் ஸ்விம்மிங்காக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து procedural means in a name itself saying that ஒரு ப்ரொசீஜராக நம்ம ஒரு விஷயம் பண்ணுறது இட்ஸ் ரிலேட்டட் டு அ ப்ரொசீஜரல் லாங் டேர்ம் மெமரிஸ். இது என்றைக்குமே நம்மளுக்கு மறக்காது பிகாஸ் இட்ஸ் லைக் எ ஹேபிட் ஆர் அ பிஹேவியர் ஒன். நம்மளால் வந்து நம்ம வீட்டில் நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு டெக்கேடாவோ 2 டெக்கேடாவோ நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கோம் அப்படின்னா we know the route even though பவர் ஆஃப் ஆகும்போது கூட நம்மளால் வந்து கரெக்டாக போக முடியும். இந்த இடத்துல இந்த பிளேஸில் இது இருக்கும், இதை தாண்டி இது இருக்கும், இந்த இடத்துல ஒரு ஸ்டெப் இருக்கும், இந்த இடத்துல டோர் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து நம்மளோட விஷனோட ஹெல்ப் இல்லாமலே கூட இல்லை லைட்டோட ஹெல்ப் இல்லாமலே கூட நம்மளால் வந்து மூவ் ஆன் ஆகி போக முடியாது. நம்ம ஒரு ப்ரொசீஜராக அந்த இடத்துக்கு போயிருந்திருப்போம், இந்த ப்ரொசீஜராக ஃபர்ஸ்ட்லேருந்தே ரொம்ப நாளாக வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால வந்து இந்த லாங் டேர்ம் மெமரிஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் போகிறதுக்கு டிரைவிங் அ கார் மாதிரி. அடுத்து டெக்ளரேட்டிவ் மெமரிஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஃபேக்ட்ஸ், ரூல்ஸ், ஈவெண்ட்ஸ், டெஃபினிஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தட் சம் ஒன் கேன் ரீகால் வென் நெசசரி. லைக் இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு வந்து நம்ம கேட்குறோம் அப்படின்னா மேபி நம்மளுக்கு இயர் மறந்து போயிருக்கலாம். ஆனால் August 15 அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து தெளிவாக தூக்கத்துலேருந்து எஞ்சி கேட்டால் கூட சொல்கிறதுக்கான ரீசன் வந்து டெக்ளரேட்டிவ். இட்ஸ் ரிலேட்டட் டு ஃபேக்ட்ஸ். இந்த ஃபேக்ட் என்றைக்குமே மாற போகிறதில்ல. ஒரு ஈவெண்ட் வந்து நடந்து முடிஞ்ச ஒரு ஈவெண்ட் வந்து என்றைக்குமே மாற போகிறதில்ல. ஒரு ரூல் என்றைக்குமே சேஞ்ச் ஆக போகிறதில்ல. லைக் நேஷ்னல் ஆந்தம் போடுறப்ப நம்ம வந்து அட்டென்ஷனில் இருக்கணும் அப்படின்றது நம்ம சின்ன வயசுலேருந்து ஸ்கூல்லேருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். தட்ஸ் அ ரூல். நம்ம அங்கே தான் அப்படி தான் இருக்கணும் அப்படின்றது டில் டெத் வரைக்கும் நம்ம அந்த ரூலை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறதுக்கு ரீசன் வந்து டெக்ளரேட்டிவ் மெமரியில் நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இம்ப்ரிண்ட் ஆகிருக்கும். ஓகே, நேஷ்னல் ஆந்தம் போட்டால் வி ஷுட் பி இன் அட்டென்ஷன் மோட், நம்ம வந்து மூவ் ஆகக்கூடாது அப்படின்றது ஒரு ரூலாக வந்து இருந்திருக்கும். அதை கீப் பண்ணது இந்த டெக்ளரேட்டிவ் மெமரி. And these are the memories related with the long term memories like episodic memory, semantic memory, procedural, short term, sensory. ஒவ்வொரு மெமரியாக வந்து அதுக்கான மீனிங் என்ன அப்படின்றது இந்த ஸ்லைடில் வந்து இருக்குது. This is the introduction of memory and in further videosல like types of memory, classification of memory and examples of memory எல்லாத்தையும் பார்க்கலாம். Thank you so much.